மிக அதிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. அதே நேரம் நேற்று மாத்திரமே 5 தடவைகள் 5 அலைகளாக பஹ்ரைன் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்காவுடைய MQ-9 வகையான ஆளில்லா விமானம் ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். MQ-9 அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய அதி உச்ச ரோந்து ஆளில்லா விமானம். ஈரான் தரப்புல ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் கையெழுத்திட்டு இருந்தார். அது தொடர்பாகத்தான் தற்போது முஜ்தபா காமனி சொல்லும் போது இந்த கையெழுத்து இனிமேல் செல்லாது என்று சொல்லுகிறார். இதை சொல்லுகிற நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பெரும் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டுகிறார் முஜ்தபா காமனி. சிரியாவுக்குள்ள இன்றைய நாள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நுழைந்திருக்கின்றன. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் உச்சகட்டமாக தொடர்ந்தும் நடைபெற்று வருவது நமக்கெல்லாம் தெரியும். ஈரானுடைய நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்துகிற பகுதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக பாலங்கள், ரயில் நிலையங்கள், இது போன்ற இடங்கள் மேல தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரானும் பதிலடியாக தொடர்ந்து குவைத், பஹ்ரைன், ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது மிக கடுமையான பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்களில் இந்த வாட்டி நம்ம பார்த்தோம்னா சவுதி அரேபியா மீதோ அல்லது UAE மீதோ தாக்குதல்களை இதுவரைக்கும் ஈரான் ஆரம்பிக்கவில்லை. UAE-டையும் சவுதி அரேபியாவுக்கும் சொந்தமான கப்பல்கள் மேல ஹொர்முஸ்ல அட்டாக் பண்ணாங்களே தவிர நேரடியாக இன்னும் வேறு எந்த தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த யுத்தம் உச்சம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய நாள் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா முஜ்தபா அலி காமனி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு அவருடைய பெயர்ல எழுத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அதனை இன்றைக்கு ஈரானுடைய அரச தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றன. அந்த அறிவிப்புல முஜ்தபா காமனி விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்தால் மறக்க முடியாத பாடங்களை அமெரிக்காவுக்கு ஈரான் கற்பிக்கும் என்று அவர் அந்த கடிதத்தில் தலைப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தெஹ்ரான், அதே போன்று தெஹ்ரானுடைய பிராந்திய கூட்டாளிகளிடமிருந்து அமெரிக்காவுக்கு மறக்க முடியாத பதில்கள் கொடுக்கப்படும் என்பதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிற. அதே நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான MOU, அதாவது இரண்டு பேருமே செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் இந்த ஒப்பந்தம் மீண்டும் மீண்டும் அமெரிக்காவால் மீறப்படுகிறது என்பதை கண்டிக்கக்கூடிய முஜ்தபா காமனி தான் எழுதியதாக கூறப்படக்கூடிய அந்த கடிதத்தில் ஒப்பந்தம் தொடர்பாக பெரும் சாத்தான் மீண்டும் மீண்டும் ஒப்பந்தங்களை மீறி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் கையொப்பம் இப்போது முற்றிலும் மதிப்பற்றது, அதே போன்று செல்லாது என்பதையும் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இதுல அமெரிக்க அதிபர் அவங்க தரப்புல கையெழுத்திட்டு இருந்தாரு, ஈரான் தரப்புல ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் கையெழுத்திட்டு இருந்தார். அது தொடர்பாகத்தான் தற்போது முஜ்தபா காமனி சொல்லும் போது இந்த கையெழுத்து இனிமேல் செல்லாது என்று சொல்லுகிறார். இதை சொல்லுகிற நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பெரும் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டுகிறார் முஜ்தபா காமனி. ஏற்கனவே ஈரானியர்களை மிக கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதற்கு ஒரு பதிலடியாக கூட இந்த வார்த்தை அமைந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிற நேரத்தில் தான் மிரட்டல், மேலாதிக்கம், காட்டுமிராண்டித்தனம் ஆகிய எல்லாமே அமெரிக்காவினுடைய கொள்கை கோட்பாட்டில் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை இவர்கள் மிரட்டுகிறவர்கள், அதே போன்று கொள்கை கோட்பாட்டிலேயே மேலாதிக்கத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் முஜ்தபா காமனி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இப்பொழுது அமெரிக்காவினுடைய எதிரி யுத்தத்தை தூண்டி பெரிய இழப்புகளையும் அதே போன்ற அவமானங்களையும் சந்திப்பதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவங்க பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, இன்னும் இழப்புகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அன்புக்குரிய ஈரானிய மக்களும் ஈரானிய தேசமும் ஈரானுடைய எதிர்ப்பு முன்னணியும், அதாவது அமெரிக்காவை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடிய ஈரானுடைய ராணுவத்தை அவர் குறிப்பிடுகிற நேரத்தில் மறக்க முடியாத பாடங்களை நாம் அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய முஜ்தபா காமனி, அமெரிக்கா தன்னுடைய வஞ்சகம், பகுத்தறிவின்மை, நம்பகத்தன்மையின்மை, தீய குணம் ஆகியவற்றை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது என்கிற மிக கடுமையான வார்த்தைகளை
செய்திகளை கொண்டு இன்றைக்கு தன்னுடைய கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதே நேரம் பாபல் மந்தப் என்கிற யமனுடைய ஹூத்திகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து இதே நிலை நீடித்து வருமாக இருந்தால் ஈரானுக்கு ஆதரவாக ஹூத்திகள் பாபல் மந்தபை மூடுவார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தரப்புகளில் இருந்து வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாபல் மந்தப் மூடப்படுமாக இருந்தால் அது இன்னும் கடுமையான ஒரு இறுக்கத்தை சர்வதேச நாடுகளுக்கு உண்டாக்கும். செங்கடல்ல பயணிக்கிற கப்பல்கள் பயணிக்க முடியாமல் போகிற போது சர்வதேச அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு மிக பாரிய அளவில் ஏற்படும். இது சர்வதேச நாடுகளுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் பெரிய அழுத்தமாக மாறப்போகிறது என்கிற நிலையில தான் இன்றைக்கும் ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் ஆகிய பகுதிகளில் ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் தீவிரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் தங்களுடைய மூலோபாய தோல்விக்கு ராணுவ நடவடிக்கைகள் மூலம் ஈடு செய்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தியை யுத்தத்திற்கு முந்தைய கட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் சண்டையிடுகிறோம் என்று அமெரிக்கா சொன்னாலும் அதனை நாங்கள் விரும்பாத வரைக்கும் செய்ய முடியாது என்று அடித்து சொல்லி இருக்கிறது ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகள். ஏன்னா நாங்க முடிவெடுத்தா மட்டும்தான் IRGC முடிவுதான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதா இல்லையா என்பதற்கு முடிவாக அமையும் என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டவட்டமான வார்த்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜோர்தானுடைய அகபா நகரத்தை நோக்கி ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் ஜோர்தானுடைய அகபாவை நோக்கி ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. இதனுடைய சிதிலங்கள் தாக்குதல் மூலமாக வெடித்து சிதறுகிற பகுதிகள் இஸ்ரேலுடைய எல்லைகளுக்குள்ளும் விழக்கூடும். எனவே அப்படியான நிலைகள் வந்தால் சைரன் ஒலி எழுப்பப்படுகிற போதே மக்கள் உடனடியாக நீங்க அண்டர் கிரவுண்டுக்கு போய் ஒளிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் ஜோர்டான் தலைநகர் அம்மான்லையும் இன்றைக்கு எச்சரிக்கை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய IRGC தொடர்ந்து ஜோர்தானுடைய பல பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்துகிற அந்த தொடர்ல தான் இன்றைக்கு அகபா, ஜோர்தானுடைய அம்மான் உள்ளிட்ட பகுதிகள் மேல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஜோர்தானுடைய விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய படையை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளை ஈரானும் அறிவித்திருக்கிறது, ஜோர்தானும் ஒப்புக்கொண்டிருக்கிறது, அமெரிக்காவும் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய படையை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஈரானுடைய அட்டாக்ல என்று சொல்லி இன்றைக்கு ஜோர்தானுடைய மோஃபாக் விமான தளத்தின் மீது தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்தளம் அமெரிக்கா பயன்படுத்துகிற விமானத்தளமாக இருக்கிறது. ஏவுகணைகள் தாக்கிய அந்த கணம், அந்த ஏவுகணைகள் தாக்குகிற வீடியோ இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா அந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அதே போன்று டெலிகிராம் சேனல்ல அந்த வீடியோக்களை நம்ம பகிர்வோம், அதை நீங்க பார்த்துக் கொள்ள முடியும். இந்த அளவுக்கு தொடர்ந்து ஜோர்தான் மேல தாக்குதல்களை இன்றைக்கும் நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற நிலையில தான் பஹ்ரைன் முழுவதும் இன்றைக்கு சைரன் ஒலி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கு. பஹ்ரைன்ங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி, நமக்கு தெரியும். அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல மிக பாரிய அளவுல தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் நடத்தி வருகிறது. ஈரான் வளைகுடா அண்டை நாடுகள் மீது ஏவுகணைகள் அதே போன்ற ஆளில்லா விமான தாக்குதல்கள் தான் தொடர்ந்து நடத்தி வர்றதுனால பஹ்ரைன் மிக கடுமையான ஒரு இக்கட்டான சூழலை சந்தித்து வருகிறது. ஏன்னா இந்த வாட்டி பஹ்ரைன் மேலதான் மிக அதிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. அதே நேரம் நேற்று மாத்திரமே 5 தடவைகள் 5 அலைகளாக பஹ்ரைன் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்காவுடைய MQ-9 வகையான ஆளில்லா விமானம் ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். MQ-9 அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய அதி உச்ச ரோந்து ஆளில்லா விமானம், அதாவது கண்காணிக்கக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய அதி உச்சமான டேலண்ட் கொண்ட ஒரு விமானமாக அதுதான் பார்க்கப்படுகிறது. ஒரு ஆளை விட உயரமாக இருக்கக்கூடிய ஒரு விமானம். இந்த விமானம் 35,000 அடி உயரத்திலிருந்து துல்லியமாக புகைப்படம் எடுக்கக்கூடிய திறமையை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானங்கள் அமெரிக்காவிடத்தில் 125 விமானங்கள் இருக்கிறது என்கிற அறிவிப்புகள் ஆரம்பத்தில் வெளியாகி இருந்த நேரத்தில் 40 நாள் வார்லேயே ஈரான் அவர்களுடைய 24க்கு மேற்பட்ட விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். தற்போது மீண்டும் அவர்களுடைய MQ-9 வகையான விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற வேலைகளை தொடர்ந்து ஈரான் செய்து வரக்கூடிய நிலையில தான் ஈரானிய ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் நாங்கள் இடைமறித்துக் கொண்டிருக்கிறோம் என்று குவைத் அறிவிப்புகளை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் குவைத் அறிவிப்புகளை விடுத்தாலும் குவைத்தில் இன்றைக்கு நேரடியாகவே பல இடங்களில்
ஈரானுடைய அட்டாக் நடந்த காட்சிகளும் வீடியோக்களும் வெளியாகி வருவதை நீங்க பார்க்க முடியும். குவைத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை சைரன் ஒலிகள் எழுப்பப்படுகிற அதே நேரம் SMS அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கவனமாக இருக்குமாறு குவைத் அரசு அவர்களை வேண்டிக் கொள்ளுகிற அதே நேரத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. குவைத் மேல இன்றைக்கும் குவைத்தினுடைய கடல் நீரை நன்னீராக மாற்றுகிற சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஆல்ரெடி அவங்க 2 நிலையத்தின் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. தாக்குதலுக்குள்ளான ஒரு நிலையத்தின் மேல தான் 2வது தடவையாக இன்றைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு ஈரான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தினால் குவைத்தினுடைய பொதுமக்கள் பயனடைவதில்லை, இந்த சுத்திகரிப்பு நிலையம் முழுவதுமாக அமெரிக்கர்கள் பயன்படுத்துகிற நிலையமாக இருக்கிறதுனால தான் இவற்றின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குவைத்தில் இருக்கக்கூடிய 2 அமெரிக்க தளங்கள் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக ஈரான் உரிமை கோரி இருக்கிறது. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது பாரிய அளவிலான தாக்குதல்களாக இந்த தாக்குதல்களை தாங்கள் நடத்தி இருப்பதாகவும், அல் அதீரி படை முகாமில் இருக்கக்கூடிய வெடிமருந்து கிடங்கின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்றும் ஈரான் உரிமை கோரி இருக்கிறது. அதே போன்று அலி அல் ஷலேம் விமான தளத்தின் மீது இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேட்ரியாட், அதாவது ஏவுகணை தடுப்பு மையத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி அதில் வான் பாதுகாப்பு ரேடார்களை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் மேல இப்படியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஈரான்ல இன்றைக்கு அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல டார்கோவின் அணுமின் நிலையத்தின் மீது இன்றைக்கு அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த டார்கோவின் அணுமின் நிலையத்தை பொறுத்தவரையில இது தற்போதுதான் ஆரம்ப கட்ட கட்டுமான பணிகளில் இருக்கிறது. இது செஞ்சு முடிச்ச ஒன்னோ பெரிய ஆய்வுகளை நடத்தக்கூடிய இடமாகவோ இல்லை. ஆய்வுகளை எதிர்காலத்தில் செய்வதற்காக கட்டப்பட்டு வருகிற ஒரு இடம். அதன் மீது இன்றைக்கு அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதற்கு ஈரான் இன்றைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவது, குறிப்பாக ஈரானுடைய தொழில்நுட்பங்கள், ஈரானுடைய அறிவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சமானமானது என்று கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானத்தை அளித்ததாக ஈரான் இன்றைக்கு பின்னேரங்களில் இன்னும் ஒரு செய்தியையும் விடுத்திருக்கிறது. இது அமெரிக்காவின் லூகாஸ் வகையான ஆளில்லா விமானங்கள். இந்த விமானங்களையும் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஈரான் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு அவர்கள் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பதிலடியை உக்கிரமாக கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுக்குள்ள பாதிப்புகள் உண்டாகிறது. ஈரான்ல பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு செய்ய முடியுமே தவிர ஈரானை வீழ்த்துவது அசாத்தியமானது என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்ட காரணத்தினால தான் வேற வழி இல்லாம இப்ப சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. சிரியாவுக்குள்ள இன்றைய நாள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நுழைந்திருக்கின்றன. சிரியாவினுடைய எல்லைகளை இஸ்ரேல் கைப்பற்றி வைத்திருக்கிறது. பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி விழுந்ததோட உள்ள நுழைஞ்ச இஸ்ரேலுடைய படைகள் பல பகுதிகளை கைப்பற்றி இருந்தார்கள். இப்பொழுது சிரியாவினுடைய ஆட்சியாளராக தற்போது ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய அகமது அல் ஷாராவை பொறுத்தவரை அவர் இஸ்ரேலுக்கு எதிராக இதுவரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடல. இப்பொழுதும் சிரியாவுக்குள்ள நுழைஞ்சு சிரியாவினுடைய பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறது. அப்படி கைப்பற்றி இருக்கக்கூடிய செய்திகளை சிரியாவினுடைய அரச தொலைக்காட்சி சனாவே வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலையும் சிரியாவினுடைய அதிபர் இது தொடர்பாக வாய் திறக்காமல் இருக்கிறார். சிரியாவை நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லை, நான் ஜனாதிபதியாக இருந்துகிட்டு போறேன்ங்கிற விதமாக அவருடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் நீர்நிலை என்பது ரொம்ப பதட்டமாக இருப்பது நமக்கு தெரியும். அதுல பிசினஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஹொர்முஸை முழுவதுமாக அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது ஈரான். இந்த நிலையில ஹொர்முஸுக்கு பதிலாக மாற்று விஷயங்களை தேடுவதற்கு பல நாடுகள் முயற்சிக்கின்றன. UAE ஒரு பெரிய பைப்லைனை செய்யறதுக்கான ஏற்பாடுகள், அதை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியா ஆல்ரெடி அதை பண்ணி வச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா மற்ற துறைமுகங்களையும் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு பெரிய இழப்புகள் ஹொர்முஸ் வழியாக வருவதற்கு வாய்ப்பில்லை. இதே நேரம் ஈராக்கை பொறுத்தவரையில ஈராக்குக்கு பெரிய இழப்பாக இது மாறுகிறது. ஈராக்ல இருந்து எண்ணெய்களை முழுவதுமாக டிஸ்ட்ரிபியூட் பண்றது, பிசினஸ் பண்ணி லாபத்தை ஈட்டுறது எல்லாமே அமெரிக்கா தான். ஈராக்ல ஒரு அரசாங்கம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனா ஈராக்கினுடைய பெட்ரோல்
பெட்ரோலிய பிசினஸ் முழுவதும் பண்ணி அந்த பணங்களை சேவ் பண்ணி எல்லாமே வச்சிருக்கிறது அமெரிக்கா. ஈராக் அரசாங்கத்துக்கு ஒரு சொற்ப காசை கேட்கிற டைம்ல கொடுப்பாங்களே தவிர மீதி அனைத்தையும் அமெரிக்கா தான் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. எனவே ஈராக்குடைய பெட்ரோல் பிசினஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா அமெரிக்காவுடைய பெட்ரோல் பிசினஸ் தான் புரிஞ்சுக்கணும். ஒபெக் நாடுகள்ல ஈராக் ஒரு முக்கியமான நாடு, பெட்ரோலிய உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்ல இரண்டாவது அதிகமான பெட்ரோலை உற்பத்தி செய்யக்கூடியது ஈராக் தான். அதனாலதான் சதாமா அழிச்சிட்டு அந்த நாட்டை போய் பிடிச்சாங்க. அந்த ஈராக்ல இருந்து தற்போது ஹொர்முஸ் வழியாக வியாபாரம் செய்வதற்கு சிக்கல் இருக்கிற காரணத்தினால இப்பொழுது ஈராக் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர்றாங்க. என்னன்னு கேட்டா ஈராக்ல இருந்து துருக்கி வழியாக ஒரு பைப் லைனை செய்யறதுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டு வருகிறது. அதனூடாக பாரிய அளவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கான திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈராக்கினுடைய பஸ்ராவில் இருந்து கிர்குக் வரையில இந்த பணியை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள், அங்கிருந்து துருக்கியினுடைய ஷஹான் துறைமுகம், அதே போன்று சிரியாவினுடைய பனியாஸ் வரைக்கும் இந்த பைப்லைன் திட்டத்தை கொண்டு போவதுதான் ஈராக்கினுடைய திட்டம் என்று சொல்லி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒன்றை கவனிச்சுக்கணும் என்னன்னு கேட்டா, என்ன பைப்லைன் திட்டத்தை உண்டாக்கினாலும் இது எல்லாமே ஈரானுடைய ஏவுகணை எல்லைக்குள்ளதான் இருக்கிற காரணத்தினால ஈரான் ஹொர்முஸ்ல மட்டும்தான் தாக்குதல் நடத்தும் அர்த்தம் இல்லை. தேவைப்பட்டா இந்த எல்லா பைப்லைனையும் கூட ஈரானால அடிக்க முடியும். ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறாங்கிறதுனால பைப்லைன் சிஸ்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லி போறாங்களே தவிர ஈரான் நினைத்தால் அவற்றையும் அழிக்க முடியும். அழிக்கிற எல்லைக்குள் தான் இவைகள் இருக்கின்றன என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள், அதையொட்டிய பல செய்திகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்த்திருக்கோம். தொடர்ந்து இணைந்திருக்கிற ரஸ்மின் வயசு நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.